சர்ச்சில் கிசுகிசுக்கள். யுவராஜின் மறைக்கப்பட்ட உண்மை. அத்தியாயம் -4. மறந்துபோன ராஜ்ய ரகசியங்கள் இப்போது வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. புத்துயிர் பெற்ற பாலைவனத்தை அவர்கள் விட்டுச் சென்றபோது தங்கத் துண்டின் அரவணைப்பு சுஹானியின் கையில் நீட்டித்தது. ஆனால் வெற்றி வெறுமையாக உணர்ந்தது. அபிஸின் இருப்பு இன்னும் தெரிந்தது. அவர்களின் புலன்களின் விளிம்பில் ஒரு அமைதியற்ற கிசுகிசு. முதல் துண்டை கைப்பற்றிய பிறகு யுவராஜின் ஒளி நிலைப்படுத்தப்பட்டது. ஆனால் சுஹானி ஏமாறவில்லை. மேற்பரப்புக்கு அடியில் உள்ள அழுத்தத்தை, அவரை மீட்டெடுக்க போராடும் இருளின் தொடர்ச்சியான இழுபறியை அவளால் உணர முடிந்தது. நாம் விரைவாக நகர வேண்டும், யுவராஜ் வரைபடத்தை படித்துக் கொண்டே கூறினார். மீதமுள்ள துண்டுகள் மங்கலாக ஒளிர்ந்தன. அவற்றின் ஒளி மங்கி, அபிஸ் ஏற்கனவே அவர்களை நெருங்கி வருவது போல இருந்தது. அடுத்தது, அவர் வரைபடத்தில் ஒரு புள்ளியை காட்டினார். அது மறக்கப்பட்ட ராஜ்யத்தில் உள்ளது. சுஹானியின் கண்கள் விரிந்தன. மறக்கப்பட்ட ராஜ்யம்? ஆனால் அது தொலைந்து போனது. யுவராஜ் முடித்தார். ஒளி அபிஸை கட்டுப்படுத்த தவறிய பிறகு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு மூடப்பட்டது. ஆனால் வரைபடம் அதை காட்டினால், அந்த உலகம் மீண்டும் கிளர்ச்சியடைகிறது என்று அர்த்தம். ஒரு ஆபத்தான பாதை. மறக்கப்பட்ட உலகத்திற்கான பயணம் ஆபத்தானது. அவர்கள் நெருங்க நெருங்க காற்று குளிர்ச்சியடைந்தது. மேலும் நிலமே விரோதமாக தோன்றியது. மரங்கள் இயற்கைக்கு மாறான முறையில் சுழன்றன. அவற்றின் இருப்பை நிராகரிப்பது போல் அவர்களின் கால்களுக்கு கீழே தரை விரிந்தது. நாங்கள் நெருங்கிவிட்டோம், சுஹானி முணுமுணுத்தார். பிணைப்பின் இழுவை அவர்களை வழிநடத்தியது. ஒளி மற்றும் நிழலின் கலவையுடன் மங்கலாக துடித்த பழங்கால கிளிஃப்களால் மூடப்பட்ட ஒரு பெரிய கல் வளைவின் முன் அவர்கள் நின்றார்கள். நுழைவாயில் இருளின் தடையால் மூடப்பட்டிருந்தது. ஒரு உயிருள்ள சுவர் போல பின்னப்பட்ட நிழலின் முனைகள். யுவராஜ் முன்னோக்கி அடியெடுத்து வைத்தார். அவரது ஒளி பற்றவைத்தது. இது சாதாரண முத்திரை அல்ல. சுஹானி தடையின் மீது கையை வைத்தாள். அவளுடைய குறி ஒளிரும். இது பிணைப்புக்கு பதிலளிக்கிறது. பிணைக்கப்பட்டவர்கள் மட்டுமே நுழைய முடியும். ஒரு உடல் கலைந்த குரல் காற்றில் எதிரொலித்தது. ஆனால் ஜாக்கிரதை, உள்ளே நுழைந்ததும் அந்த உலகம் உங்கள் இதயங்களை சோதிக்கும். தோல்வியடையுங்கள், அதலபாதாளம் உங்கள் இருவரையும் விழுங்கிவிடும். சுஹானியின் கண்கள் யுவராஜின் கண்களைச் சந்தித்தன. நாங்கள் இப்போது திரும்பிச் செல்ல முடியாத அளவுக்கு தூரம் வந்துவிட்டோம். அவர் தலையசைத்தார். அவரது தாடை வளைந்தது. ஒன்றாக அவர்கள் தடையின் மீது கைகளை வைத்தபோது அவர்களுக்கிடையேயான பிணைப்பு உயிர் பெற்றது. இருள் பின்வாங்கியது. வளைவு திறந்தது. மூடுபனி மற்றும் பயங்கரமான அமைதியால் மூடப்பட்ட ஒரு உலகத்தை வெளிப்படுத்தியது. மறக்கப்பட்ட உலகம். மறக்கப்பட்ட உலகம். உள்ளே காற்று சோகத்தால் அடர்த்தியாக இருந்தது. அவர்களைச் சுற்றி கிசுகிசுக்கள் எதிரொலித்தன. நீண்ட காலத்திற்கு முன்பு அதலபாதாளத்தால் நுகரப்பட்டவர்களின் குரல்கள். அருகில் இரு, யுவராஜ் முணுமுணுத்தார். அவரது ஒளி ஒரு மங்கலான ஒளியை வெளிப்படுத்தியது. அவர்கள் மூடுபனி வழியாக நடந்தார்கள். கிசுகிசுக்கள் சத்தமாக வளர்ந்தன. சுஹானியின் குறி கூச்சலிட்டது. மூடுபனி வழியாக அரிதாகவே தெரியும் தொலைதூர ஒளியை நோக்கி அவளை வழிநடத்தியது. திடீரென்று மூடுபனி நகர்ந்தது. ஒரு உருவம் வெளிப்பட்டது. சுஹானி மூச்சு திணறினார். அது அவள். ஒரு சரியான பிரதிபலிப்பு. ஆனால் அவளுடைய கண்கள் வெற்றுத்தனமாக இருந்தன. இருள் அவள் உருவத்தில் ஒட்டிக்கொண்டது. உன்னால் அவனை காப்பாற்ற முடியாது என்று டாப்பல்கெஞ்சர் சீறினாள். அவளுடைய குரல் தீய எண்ணத்தால் துடித்தது. நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் படுகொழி அவனை அழைத்துச் செல்லும். சுஹானியின் இதயம் துடித்தது. நீ உண்மையானவன் அல்ல. நான் இல்லையா? பிரதிபலிப்பு சிரித்தது. நீ உன்னையே சந்தேகிக்கிறேன். என்னால் அதை உணர முடிகிறது. அவன் நழுவிச் செல்கிறான். அதை தடுக்க உன்னால் எதுவும் செய்ய முடியாது. யுவராஜ் அவள் அருகில் நுழைந்தான். அவனுடைய ஒளி அவளது ஒளியுடன் பின்னி பிணைந்தது. கேட்காதே, சுஹானி. இது ஒரு தந்திரம். ஆனால் அவன் முடிப்பதற்குள் அவனுடைய ஒரு நிழல் பதிப்பு முன்னோக்கி வந்தது. கண்கள் சிவந்து எரிந்தன. நீயும். அது யுவராஜை ஏளனம் செய்தது.
நீ அவளை பாதுகாக்க முடியாது. நீ பலவீனமானவன். படுகுழி ஏற்கனவே உனக்குள் இருக்கிறது. யுவராஜின் தாடை இறுகியது. ஆனால் சுஹானி பிணைப்பின் மூலம் அவனது தயக்கத்தை உணர்ந்தாள். இதுதான் சோதனை என்று அவள் உணர்ந்தாள். இந்த உலகம் நம்மை சோதிக்கிறது. அவர்களின் அச்சங்களை எதிர்கொள்வது. சுஹானியின் பிரதிபலிப்பு அவளைச் சுற்றி சந்தேகங்களையும் பயங்களையும் கிசுகிசுத்தது. அவன் போனதும் என்ன நடக்கும்? பந்தம் உடையும் போது நீ தனியாக இருப்பாய். சக்தியற்றவனாக இருப்பாய். யுவராஜின் நிழல் அதையே செய்தது. அவனை கேலி செய்தது. உன்னால் அபிசை என்றென்றும் அடக்க முடியாது. அது ஏற்கனவே உனக்குள் இருக்கிறது. உன்னை துண்டு துண்டாக விழுங்குகிறது. விரைவில் அல்லது பின்னர் நீ கட்டுப்பாட்டை இழப்பாய். அவள்தான் பாதிக்கப்படுவாள். சுஹானி கண்களை மூடிக்கொண்டு பந்தத்தில் கவனம் செலுத்தினாள். யுவராஜின் பயத்தையும் கட்டுப்பாட்டில் இருக்க அவன் போராடுவதையும் அவளால் உணர முடிந்தது. இல்லை, அவள் கிசுகிசுத்தாள். அவளுடைய குரல் வலுவடைந்தது. பந்தம் உடையாது. நாங்கள் ஒன்றாக வலிமையானவர்கள். அவளுடைய குறி பிரகாசமாகி அவள் பிரதிபலிப்பை நோக்கி திரும்பினாள். நீ உண்மையானவள் அல்ல. நீ என் பயங்களின் நிழல் மட்டுமே. என்னை கட்டுப்படுத்த நான் உன்னை விடமாட்டேன். சுஹானியின் ஒளி அதைச் சூழ்ந்ததால் பிரதிபலிப்பின் புன்னகை மங்கி மாயையை உடைத்தது. யுவராஜின் நிழல் அவனை நோக்கி பாய்ந்தது. ஆனால் சுஹானியின் வலிமை பிணைப்பின் வழியாக பாய்ந்து அவனை அடைந்தது. யுவராஜ், அவள் மெதுவாக அழைத்தாள். குழப்பத்தின் ஊடே அவள் குரல் கேட்டது. நான் இங்கே இருக்கிறேன். நீ தனியாக இல்லை. அவன் கண்கள் அவள் கண்களைச் சந்தித்தன. அவனது வெள்ளி ஒளி உயர்ந்தது. இல்லை, அவன் உருமினான். அவன் நிழலை எதிர்கொண்டான். நான் இல்லை. நீ படுகுழியின் ஒரு துண்டு மட்டுமே. ஒளியின் வெடிப்புடன் யுவராஜின் ஒளி நிழலை விழுங்கி அதை ஒன்றுமில்லாததாக கரைத்தது. இரண்டாவது துண்டு. மூடுபனி நீங்கியது. அவர்களுக்கு முன்னால் ஒரு பழங்கால பீடம் நின்றது. அதன் மேல் ஒரு கதிரியக்க ஒளியின் துண்டு மிதந்தது. சுஹானி அதை அடைய அவள் கையை நீட்டியபோது அவள் கை நடுங்கியது. ஆனால் யுவராஜ் அவள் கையின் மீது தன் கையை வைத்தாள். ஒன்றாக, அவர் மெதுவாக கூறினார். அவர்கள் துண்டை ஒன்றாக தொட்டனர். பிணைப்பு தூய ஒளியால் எரிந்தது. துண்டின் ஆற்றலை உறிஞ்சியது. சுஹானி அதன் அரவணைப்பு அவளில் பரவுவதை உணர்ந்தாள். அவர்களின் இணைப்பை வலுப்படுத்தினாள். ஆனால் துண்டு படிகத்துடன் இணைந்தபோது அபிஸின் கிசுகிசுக்கள் மீண்டும் ஒருமுறை எதிரொலித்தன. இரண்டு துண்டுகள் கிடைத்தன. ஆனால் இருள் எப்போதும் ஒரு வழியை கண்டுபிடிக்கும். சுஹானி நடுங்கினாள். ஆனால் யுவராஜின் கை அவளை நிலைநிறுத்தியது. இன்னொரு துண்டு, அவர் கூறினார். அமைதியான உறுதியால் நிரப்பப்பட்ட அவரது குரல். பின்னர் இதை முடிக்கிறோம். ஆனால் மறக்கப்பட்ட ராஜ்யத்திற்குள் ஆழமாக ஒரு நிழல் அசைந்து பார்த்து கொண்டிருந்தது. காத்திருந்தது. இறுதிப் போர் நெருங்கிக் கொண்டிருந்தது. அபிஸ் தயாராக இருந்தது. சுஹானியின் கையில் இருந்த படிகம் அவர்கள் மீட்டெடுத்த இரண்டு துண்டுகளின் ஒருங்கிணைந்த சக்தியால் துடித்தது. அதன் ஒளி வலுவாக இருந்தது. ஆனால் அதனுடன் வந்த எடையும் அப்படித்தான் இருந்தது. படுகுழி அமைதியின்றி வளர்ந்து கொண்டிருந்தது. சுஹானி அதை அவளது எலும்புகளில் உணர முடிந்தது. இருள் மீண்டும் கிளர்ந்தெழுகிறது என்ற ஒரு குளிர்ச்சியான விழிப்புணர்வு. யுவராஜ் அவள் அருகில் நின்றார். அவரது வெள்ளி ஒளி முன்பை விட நிலையானது. இருப்பினும் சுஹானி உள்ளே போராடிக்கொண்டிருந்த அமைதியான போரை உணர முடிந்தது. படுகுழியின் செல்வாக்கு மறைந்துவிடவில்லை. அது வெறும் காத்திருப்பு. கடைசி துண்டு. யுவராஜ் மெதுவாகச் சொன்னார். அவரது கண்கள் வரைபடத்தில் நிலைத்திருந்தன. இறுதிப் புள்ளி ஒரு அச்சுறுத்தும் இரத்த சிவப்பு நிறத்தில் பிரகாசித்தது. அது நிழல்களின் உலகில் உள்ளது. சுஹானியின் இதயம் இறுகியது. அடிக்குழியின் இதயம். அவள் முணுமுணுத்தாள். யுவராஜ் தலையசைத்தார். அவரது முகபாவனை இருண்டது. துண்டுகள் சமநிலையை மீட்டெடுப்பதற்கான திறவுகோல்கள் என்றால் கடைசி ஒன்று மிகவும் ஆபத்தானது. படுகுழி தன்னிடம் உள்ள அனைத்தையும் நம் மீது வீசும். நாங்கள் இவ்வளவு தூரம் வந்துவிட்டோம் என்று சுஹானி தனது குரலில் உறுதியாகச் சொன்னாள். பயம் உள்ளே ஊடுருவினாலும் இப்போது நம்மால் நிறுத்த முடியாது.
யுவராஜ் அவளை பார்த்தான். அவன் பார்வை மென்மையாகியது. நாங்கள் இதை ஒன்றாக முடிக்கிறோம். இருளில் கடப்பது. நிழல்களின் சாம்ராஜ்யத்திற்கான பயணம் அவர்கள் முன்பு எதிர்கொண்ட எதையும் போலல்லாமல் இருந்தது. ஒவ்வொரு அடியிலும் காற்று குளிர்ச்சியடைந்தது. மேலும் ஒரு இயற்கைக்கு மாறான இருள் அவர்களின் பார்வையின் விளிம்புகளில் ஒட்டிக்கொண்டது. அவர்களுக்கிடையேயான பிணைப்பு இறுக்கமாக உணர்ந்தது. அபிஸ் அதை பலவீனப்படுத்த முயற்சிப்பது போல. நாங்கள் நெருக்கமாகிவிட்டோம், யுவராஜ் முணுமுணுத்தார். அவரது குரல் ஒரு கிசுகிசுப்புக்கு மேல் இல்லை. ஒரு பெரிய நுழைவாயில் அவர்களுக்கு முன்னால் தோன்றியது. ஒரு நோய்வாய்ப்பட்ட சிவப்பு ஒளியுடன் துடிக்கும் சின்னங்களுடன் செதுக்கப்பட்டது. நிழல்களின் சாம்ராஜ்யத்திற்கான நுழைவாயில். அபிஸ் எங்களை எளிதில் கடந்து செல்ல விடாது, சுஹானி எச்சரிக்கையில் கூச்சலிட்டாள். அவர்கள் நெருங்கி வரும்போது தரை நடுங்கியது. அவர்களைச் சுற்றியுள்ள நிழல்கள் மாறத் தொடங்கின. உருவங்கள் வெளிப்பட்டன. தூய இருளால் ஆன சிதைந்த உயிரினங்கள். அவற்றின் ஒளிரும் சிவப்பு கண்கள் அவற்றின் மீது நிலைத்திருந்தன. நீ விலகி இருந்திருக்க வேண்டும் என்று கோபம் நிறைந்த வெற்றிடத்திலிருந்து ஒரு குரல் எதிரொலித்தது. இந்த உலகம் என்னுடையது. நிழல்கள் வேகமாகவும் இரக்கமற்றதாகவும் தாக்கின. இருளில் அவன் நேருக்கு நேர் சந்தித்தபோது யுவராஜின் வெள்ளி ஒளி பிரகாசித்தது. அவனது வாள் இருளில் வெட்டியது. சுஹானி அவன் அருகில் நகர்ந்தாள். அவளுடைய கத்தி துண்டுகளின் ஒளியால் பிரகாசித்தது. ஆனால் நிழல்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தன. அவற்றை அழிக்க முடிந்ததை விட வேகமாக மீண்டும் மீண்டும் வந்தன. இது வேலை செய்யவில்லை. சுஹானி அழுதாள். அவள் இதயம் துடித்தது. நாங்கள் திசைதிருப்பப்படுகிறோம், யுவராஜ் உணர்ந்தான். அவன் கண்கள் சுருங்கின. அபிஸ் நேரத்தை வாங்குகிறது. சுஹானியின் குறி எரிந்தது. அவள் பார்வை குழப்பத்திற்கு அப்பால் ஒரு மங்கலான ஒளியில் பதிந்தது. துண்டு. அது அருகில் உள்ளது. நாம் உடைக்க வேண்டும். யுவராஜ் கத்தினார். அவன் முன்னோக்கி தள்ளும்போது அவனது ஒளி உயர்ந்தது. சுஹானி பின்தொடர்ந்தார். முன்னால் இருந்த ஒளியில் அவள் கவனம். அவர்களுக்கிடையேயான பிணைப்பு வலுவாக துடித்தது. சிறிது நேரம் நிழல்கள் தயங்கின. அவர்கள் விடுபட போதுமானது. அபிஸ் விழித்தெழுகிறது. அவர்கள் ஒரு பரந்த அறைக்குள் வெளிப்பட்டனர். அங்கு இறுதி துண்டு காற்றில் நடுங்கிக் கொண்டிருந்தது. தூய ஒளியால் துடித்தது. ஆனால் காற்று தீய சக்தியால் அடர்த்தியாக இருந்தது. அவர்கள் உள்ளே நுழைந்தவுடன் அறை நடுங்கியது. நீங்கள் இவ்வளவு தூரம் வந்தீர்கள். அபிஸின் குரல் சுவர்கள் வழியாக எதிரொலித்தது. ஆனால் இதுதான் அது முடிவடையும் இடம். இருளின் ஒரு சுழல் அவர்கள் முன் ஒன்றிணைந்தது. அதிலிருந்து ஒரு பயங்கரமான உருவம் வெளிப்பட்டது. அபிஸின் உருவகம். ஒளிரும் சிவப்பு கண்கள் மற்றும் அதைச் சுற்றி நிழல்களின் முனைகளுடன் உயர்ந்து நின்ற உயிரினம் தூய தீமையை வெளிப்படுத்தியது. ஒளி இங்கே வாழ முடியாது. உங்கள் பிணைப்பு பலவீனத்தை தவிர வேறில்லை. யுவராஜ் முன்னோக்கி அடியெடுத்து வைக்கும்போது அவரது ஒளி பிரகாசித்தது. அவரது தாடை இறுக்கப்பட்டது. அதை பற்றி நாம் பார்ப்போம். அபிஸ் முதலில் தாக்கியது. அதன் முனைகள் பயங்கரமான வேகத்தில் வெளியேறின. யுவராஜ் தனது வெள்ளி ஒளியால் அவர்களை திசை திருப்பினார். ஆனால் ஒவ்வொரு அடியும் அறை முழுவதும் நடுக்கங்களை அனுப்பியது. சுஹானி. யுவராஜ் குரல் இறுக்கமாக அழைத்தார். துண்டு, புரிந்து கொள்ளுங்கள். சுஹானி துண்டை நோக்கி வேகமாக ஓட்டினார். ஆனால் அவள் நெருங்க நெருங்க அதைச் சுற்றி ஒரு நிழல் தடுப்பு வெடித்தது. இருண்ட சக்தியுடன் துடித்தது. அது அவ்வளவு எளிதாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்தீர்களா? அபிஸ் கேலி செய்தது. பிணைப்பின் சோதனை. அந்த துண்டு தடையின் பின்னால் துடித்தது. அதற்கு பதிலடியாக சுஹானியின் குறி எரிந்தது. பிணைப்பு தன்னை நெருங்கி இழுப்பதை அவள் உணர்ந்தாள். ஆனால் அபிஸின் சக்தி சம சக்தியுடன் பின்னுக்கு தள்ளப்பட்டது. அது என்னை தடுக்கிறது. அவள் கை நடுங்கியது. யுவராஜ் ஒரு கடுமையான போரில் சிக்கிக் கொண்டான். அபிஸ் மேலும் அழுத்தும்போது அவனது வெள்ளி ஒளி மங்கியது. பிணைப்பின் மூலம் சுஹானியின் வலியை உணர முடிந்தது. அது அவனை வடிகட்ட முயன்று கொண்டிருந்தது. யுவராஜ். அவள் அழுதாள். அவளுடைய இதயம் துடித்தது. நான்
நன்றாக இருக்கிறேன் என்று அவன் பற்களைக் கடித்துக்கொண்டு சொன்னான். ஆனால் சுஹானியின் குரலில் இருந்த பதற்றத்தை உணர முடிந்தது. சுஹானியின் கண்கள் உறுதியால் நிரம்பியன. அவள் துண்டை நோக்கி நீட்டினாள். அவளுடைய குறி பிரகாசமாக பிரகாசித்தது. பிணைப்பு, அதுதான் சாவி. அவட்டை பிரிக்கவும். அபிஸ் சீறியது. அதன் குரல் விஷத்தால் நிறைந்தது. பிணைப்பை உடை, அவற்றின் சக்தி நொறுங்கிவிடும். சுஹானியை நோக்கி கருமையான பாம்புகள் வந்தன. ஆனால் அவள் தன் நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தாள். பிணைப்பில் கவனம் செலுத்தினாள். நம் பிணைப்பு ஒரு பலவீனம் அல்ல. அவள் கிசுகிசுத்தாள். அது எங்கள் பலம். அவளுடைய குறியிலிருந்து வெளிச்சம் வலுவடைந்தது. யுவராஜின் ஆற்றல் அவளுடன் எதிரொலிப்பதை அவள் உணர்ந்தாள். அவர்களின் பிணைப்பு அதிகரித்தது. இருளை துண்டித்து துண்டைச் சுற்றியுள்ள தடையை தாக்கியது. இல்லை. தடை உடைந்தபோது அபிஸ் கர்ஜித்தது. இறுதித் துண்டை கோருதல். சுஹானியின் கை இறுதித் துண்டை சுற்றி மூடியது. மேலும் தூய ஒளியின் வெடிப்பு அறையை நிரப்பியது. அவளுடைய மற்றொரு கையில் இருந்த படிகம் துண்டின் ஆற்றலை உறிஞ்சியது. மேலும் ஒரு அற்புதமான பிரகாசம் அவளையும் யுவராஜையும் சூழ்ந்தது. அபிஸ் கத்தியது. ஒளி அதன் வழியாக துளைக்கும்போது அதன் வடிவம் அசைந்தது. துண்டுகள் சுஹானியை நோக்கி திரும்பியபோது யுவராஜின் குரல் பிரமிப்பால் நிறைந்தது. அவை முழுமையடைந்தன. சுஹானி கிசுகிசுத்தாள். படிகம் இப்போது 3 துண்டுகளின் ஒருங்கிணைந்த சக்தியால் ஒளிரும். ஆனால் அபிஸ் முடிவடையவில்லை. இது எதையும் மாற்றும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அது சீறியது. அதன் வடிவம் கோபத்தில் சுருண்டது. அபிஸ் நித்தியமானது. நான் மீண்டும் எழுவேன். படுகுழியை மூடுதல். யுவராஜின் ஒளி படிகத்தின் ஒளியுடன் இணைந்தது. மேலும் அந்த பிணைப்பு அவர்கள் அறிந்த எதையும் விட அவர்களின் வலிமையை பெருக்குவதை சுஹானி உணர்ந்தாள். நாம் அதை அழிக்க முடியாது, யுவராஜ் சொன்னான். அவன் கண்கள் அவளைச் சந்தித்தன. ஆனால் நாம் அதை மூட முடியும். புரிதல் தோன்றியபோது சுஹானியின் இதயம் துடித்தது. படிகம், அது வெறும் ஆயுதம் அல்ல. அது ஒரு முத்திரை. ஒன்றாக அவர்கள் படிகத்தை உயர்த்தி தங்கள் ஒருங்கிணைந்த ஒளியைச் செலுத்தினர். ஒளி மேலெழுந்தபோது படுகுழி ஒரு காதை கத்தச் செய்தது. அதைச் சங்கிலிகள் போலச் சுற்றி கொண்டது. இல்லை. படுகுழி கத்தியது. முத்திரை பிடிக்கப்பட்டபோது அதன் வடிவம் கரைந்தது. ஒளி படுகுழியை மூடி நிழல்களின் உலகத்திற்குள் ஆழமாக பூட்டியதால் அறை கடுமையாக நடுங்கியது. ஒளி மங்கும்போது அமைதி காற்றை நிரப்பியது. இருள் போய்விட்டது. ஒரு புதிய விடியல். சுஹானியும் யுவராஜும் ஒன்றாக நின்றனர். அவர்களின் மூச்சு கனமாக இருந்தது. படிகம் இப்போது மங்கலாக சுஹானியின் கைகளில் தங்கியிருந்தது. முடிஞ்சு போச்சு. சுஹானி நிம்மதியுடன் கிசுகிசுத்தாள். அவள் குரல் நிம்மதியாக இருந்தது. யுவராஜ் அவளை பார்த்தான். அவன் உதடுகளில் ஒரு மெல்லிய புன்னகை. நாங்கள் அதைச் செய்தோம். அவர்களுக்கிடையேயான பிணைப்பு மெதுவாக, எப்போதும் இல்லாத அளவுக்கு வலுவாக துடித்தது. ஆனால் சுஹானிக்கு இது வெறும் முடிவு அல்ல, அது ஒரு ஆரம்பம் என்று தெரியும். சமநிலை மீட்டெடுக்கப்பட்டது. யுவராஜ் மெதுவாகச் சொன்னான். ஆனால் அவன் கண்கள் சற்று இருண்டு போயின. ஆனால் படுகுழி, அது சீல் வைக்கப்பட்டுள்ளது, அழிக்கப்படவில்லை. சமநிலை மீண்டும் எப்போதாவது உடைந்தால். சுஹானி தன் உறுதியுடன் தலையசைத்தாள். அப்படியானால் நாங்கள் தயாராக இருப்போம். கைகோர்த்து அவர்கள் நிழல்களின் சாம்ராஜ்யத்திலிருந்து வெளியேறினர். ஒரு புதிய சகாப்தத்தில் விடியல் உதித்தது. ஆனால் சீல் வைக்கப்பட்ட சாம்ராஜ்யத்திற்குள் ஆழமாக, வெற்றிடத்தில் ஒரு மெல்லிய கிசுகிசுப்பு எதிரொலித்தது. நான் திரும்பி வருவேன். நான் திரும்பி வரும்போது இருள் அனைத்தையும் விழுங்கிவிடும். சர்ச்சில் கிசுகிசுக்கள். யுவராஜின் மறைக்கப்பட்ட உண்மை. அத்தியாயம் -5 தொடரும்.